ஆமா, அதுவும் தமிழ் போல் வாழ்கன்னு வாழ்த்து நீங்க பாருங்க. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும். முதல்ல பல மொழிகளை கத்துக்கணும். கற்றுக்கொண்டால் மட்டும்தான் தமிழ் சிறந்ததுன்னு முடிவு பண்ண முடியும். பல பேரை பார்த்தாதான் இவர் தான் சிறந்தவர் என்ற இடத்துக்கு வர முடியும். சுந்தர தெலுங்கிலே பாட்டி சைத்தன் அவர் தான் எழுதினாரு. சுந்தர தெலுங்குன்னு அழகு தெலுங்குன்னு சொல்லி தெலுங்கை சொன்னாரு. ஆனால் தமிழை மட்டும்தான் அவர் அத்தனை மொழிகள் தெரிந்திருந்தாலும் அதில் பெரிய மொழி இனிமையான மொழிலாம் தமிழ் தான். யாவறிந்த மொழிகளே தமிழை போன் இனிதாவது எங்கும் காணும்னு பாடுறார். அப்ப அத்தனை மொழிகள் மீது பற்று. மொழிகள் என்பது என்ன பொறுத்த வரைக்கும் எல்லா மொழிகளும் கத்துக்கிறணும். தமிழாக இருக்கட்டும், அது ஆங்கிலமாக இருக்கட்டும், ஒரு மலையாளமாக இருக்கட்டும். ஏன்னா ஒரு மொழி என்பது மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய ஊன்றுகோல் போல. ஒரு பாதையில பயணிக்கிறோம் அப்படின்னா 1க்கு 2 ஊன்றுகோல் வச்சுக்கிறதுல தப்பு இல்ல. மொழியை கற்றுக்கொள்வதும் ஒரு மனிதனை படித்துக் கொள்வதும் ஒன்று. ஒரே நேரத்தில் 2-3 ஊன்றுகோலை ஊண்ட முடியாது. ஒரே நேரத்தில் ஊண்டக்கூடாது. அதுக்காக போய் ஒரே நேரத்தில் 2-3 மொழியை பேச முடியுமா? அப்ப ஏதோ ஒரு ஊன்றுகோல் நமக்கு வேணும். எல்லா மொழியும் கத்துக்கலாம். ஒரு உதாரணம் செப்பு மொழி 18 உடையால் எனினும் சிந்தனை ஒன்றுடையான அந்த பாடல். எல்லா மொழிகளும் உறவினர்கள் மாதிரி. உறவினர்கள் வேணும் வாழ்க்கைக்கு, தப்பு இல்ல. ஆனா தமிழ் மட்டுமே தாய் மாதிரி. உறவினர்கள் அப்படிங்கிறவங்க வேற, தாய் என்பவள் வேறு. தாய்க்கு எப்பொழுதுமே தனி சிறப்பு உண்டு தானே. அதனாலதான் பாருங்க, சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்ற சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் அப்படின்னு பாடுற.